ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிரர் ஒன்று, பட் அதோட ஃப்ரேம் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ இந்த மிரருக்கு நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று ரெடி பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கார்ட்போர்டில் நான் மிரரை வந்து சென்டரில் வச்சு அதை சுற்றி நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். அதுதான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா, அந்த கார்ட்போர்டோட சென்டரில் மிரர் வச்சு அதை சுற்றி நான் வந்து ட்ரேஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் அதை வந்து கட் பண்ணி நம்ம வந்து அந்த மிரரை வந்து சென்டரில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். அதனால நான் வந்து ஆல்ரெடி 2 கார்ட்போர்ட் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுனால. அதில் வந்து அப்பர் கார்ட்போர்டை மட்டும், மேலே இருக்க கார்ட்போர்டு மட்டும் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம அப்பர் கார்ட்போர்ட் மட்டும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதில் தான் நம்ம வந்து அந்த மிரரை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஏன்னா கீழே விழுந்தாலும் உடையாத மாதிரி நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதனால் இந்த மாதிரி அப்பர் கார்ட்போர்ட் மட்டும் கட் பண்ணி நான் வந்து க்ளூ கன் யூஸ் பண்ணி இதை நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா மிரருங்கிறதுனால உடையக்கூடாது, ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுனால க்ளூ கன் யூஸ் பண்ணி நான் அதை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம வந்து அதை வந்து கட் பண்ணியிருக்கிறதுனால அது உள்ளே போய் ப்ளேஸ் ஆகிக்கும். ஸோ அதனால் விழுந்தாலும் உடையாது. இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த கார்ட்போர்டை சுற்றி இருக்கிற இடத்த வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பேப்பர்ஸ் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம வந்து வாட்டரில் வந்து அதை ஒரு 1 or 2 hours வந்து சோக் பண்ண போகிறோம். அதை வந்து ஊறினதுக்கப்புறம் எடுத்து இப்படி இல்லைன்னா நம்ம மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். அரைச்சா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இதையும் நான் அந்த ஸ்டோன்ஸ், மீன் தொட்டியோட ஸ்டோன்ஸ் வச்சு தான் ஒர்க் பண்ண போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா, ரேண்டமாக அந்த கார்ட்போர்டில் வந்து சர்க்கிள்ஸ் போடணும். சர்க்கிள்ஸ் போட்டு நான் ஒரு ஈவில் ஐ தீம் தான் நான் வந்து இதுக்கு பண்ண போகிறேன். ஸோ அதனால் ரேண்டமாக அங்கங்கே சர்க்கிள்ஸ் போட்டுட்டு நம்ம க்ளூ கம் வச்சு, நான் ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுதான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டும். அதனால் ஃபெவிகால் வச்சு நம்ம அந்த பேப்பர்ஸ் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேப்பர்ஸை எடுத்து நம்ம அதில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த சர்க்கிள்ஸை மட்டும் விட்டுட்டு அந்த மிச்சம் இருக்க இடத்துல ஃபுல்லாக நம்ம வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த கார்னர் நம்ம வந்து கட் பண்ணி மிரர் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த இடம் கொஞ்சம் வந்து ஹார்டாக தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் அந்த இடத்துலையும் கொஞ்சம் பேப்பர்ஸ் வச்சு நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஒயிட் கலர் நான் வந்து அந்த நம்ம பேப்பர் பேஸ்ட் பண்ண இடத்துல ஃபுல்லாக நான் வந்து ஒயிட் கலர் கொடுக்கலாம் அப்படின்னு நான் ஒரு ஐடியா வச்சுருந்தேன். ஸோ அதனால் நான் வந்து ஒயிட் கலர் கொடுக்குறேன். இல்லை நமக்கு எந்த கலர் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி லைட்டாக அங்கங்கே ஒயிட் மட்டும் கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா, இப்போது நம்ம அந்த ஈவில் ஐ பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தடில் பண்ணணுன்னா நம்ம அந்த பேப்பர்ஸை வந்து ஒரு கலரில் மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் வந்து ப்ளூ கலர் எடுத்து, டார்க் ப்ளூ கலர் வந்து வாட்டரில் கொஞ்சம் இது பண்ணி அந்த பேப்பர்ஸை வந்து நான் மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன், கலர் மிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக எடுத்து பேஸ்ட் பண்ணுறதுக்காக. இந்த மாதிரி நான் வந்து டார்க் ப்ளூ, ஒயிட், பிளாக், லைட் ப்ளூ 4 கலர்ஸ் வச்சு நான் அந்த பேப்பர் வந்து கலர்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து அந்த சர்க்கிளில் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். சென்டரில் வந்து பிளாக் கலர், அப்புறம் பார்த்திங்கன்னா அவுட்டர் சர்க்கிளில் பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ப்ளூ கலர் தான் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஈவில் ஐங்கிறது வந்து எப்படின்னா, நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா எனக்கு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் எமோஜி. இது எனக்கு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துருக்கு. ஸோ நீங்களும் அதை ஈவில் ஐ ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த டார்க் ப்ளூ, அடுத்தது பார்த்திங்கன்னா ஒயிட் கலர். ஸோ நான் பேப்பரில் ஆல்ரெடி வந்து அந்த ஒயிட் கலர் கொண்டு வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம வந்து ஒயிட் கலர் பேஸ்ட் பண்ண போகிறோம் சென்டரில். மார்னிங் எப்போதும் எந்திரிச்சு நம்ம வந்து ஃபேஸ் பார்க்கும்போது, ஸோ அந்த ஈவில் ஐ அந்த எப்போதுமே நம்ம எந்திரிச்சதும் கண்ணாடி பார்ப்போம். ஸோ பார்க்கும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த தீம் எடுத்தேன். ஈவில் ஐ வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. எனக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அது. ஸோ அதனால் அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த ஒயிட்டுக்கு அடுத்தது லைட் ப்ளூ கொடுக்குறோம். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த ஈவில் ஐ அப்படிங்கிறது.
ஸோ எனக்கு அதை பற்றி ஃபுல்லாக ஸ்டோரி தெரியல. எனக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுத்துருக்கு. நான் அதனால் எந்திரிச்சு பார்க்கும்போது எனக்கு நல்லா ஃபீல் ஆகணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த தீம் எடுத்து இந்த மிரர் நான் ஒர்க் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா அதே மாதிரி எல்லா சர்க்கிள்ஸ்க்கும் ஒர்க் பண்ணிவிட்டு சென்டரில் பிளாக் கலருங்கிறது கொஞ்சம் நல்லா தெரிகிற மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறனால நான் பிளாக் இன்னும் கொஞ்சம் கொடுக்குறேன். இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்டோன்ஸ் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, மீன் தொட்டி அந்த கல் வச்சுருந்தோம்ல, அதை வந்து நான் வந்து அந்த சுற்றி அந்த சர்க்கிளை சுற்றி வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இந்த கம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஸ்டோன் பேஸ்ட் பண்ணுறதுக்கு, வுட்டு இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் பேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த கம் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நான் அதனால் இந்த ஸ்டோன்ஸை வந்து நான் அந்த சர்க்கிளை சுற்றி பேஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதே மாதிரி எல்லா சர்க்கிள்ஸுக்குமே நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இதே மாதிரி எல்லா சர்க்கிள்ஸுக்கும் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்டோன்ஸ்லேயும் கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். அது பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கோல்டு கலர் கொடுக்கலாம், ஏன்னா அப்போ தான் அந்த ஈவில் அந்த இது வந்து நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால நான் அந்த ஸ்டோன்ஸுக்கெல்லாம் வந்து கோல்டு கலர் கொடுக்குறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சுற்றி இருக்க கொஞ்சம் ப்ளைனாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்பாஞ்சில் வந்து கோல்டு கலர் அடிச்சுட்டு நான் அதை வந்து சும்மா அங்கங்கே வந்து டச் ஒர்க் மாதிரி நான் வந்து அந்த ஸ்பாஞ்ச் வச்சு பண்ணுறேன். ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரிச்சியஸ் லுக் மாதிரி கொடுத்துச்சு. ஸோ அதனால் நான் அந்த கோல்டே வந்து ஃபுல்லாக அங்கங்கே ரொம்ப அடிக்காமல் அங்கங்கே டச் மட்டும் பண்ணி விடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மிரர் வந்து நல்லா எடுத்து காட்டலை. ஸோ அதனால நான் வந்து அந்த மிரர் இருக்கிற அந்த எட்ஜஸ் அந்த கார்னர் ஃபுல்லாகவுமே நான் வந்து கோல்டு கொடுத்து அந்த மிரர் நல்லா தெரிகிற மாதிரி நான் இது பண்ணணும்னு நினச்சேன். ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா அந்த மிரரில் வந்து லைட் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அதனால் என்னால் அந்த இது வந்து கரெக்டாக காட்ட முடியல. இந்த மாதிரி அந்த எட்ஜஸ் ஃபுல்லாகவும் நான் வந்து கோல்டு கலர் கொடுக்குறேன், மிரர் கொஞ்சம் எடுத்து காட்டுறதுக்காக. அவ்வளவுதான், நம்மளோட மிரர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் இதில் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஃப்ரேம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். ப்ளீஸ் டூ சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.